அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம், வசிஷ்டர் சொன்ன ஞானம். வசிஷ்டர் இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற ஒரு மன பலவீனத்தில் விழுந்த ராமருக்கு சொல்வதாக இது எழுதப்பட்டிருக்கு. இதுல நிறைய கதைகள் மூலமா ராமருக்கு சில உதாரணங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். ஒன்னும் என்னென்ன விஷயங்கள், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ராமருக்கு அந்த நிலையாமைங்கிற ஒரு பலவீனம் ராமரை வாட்டி எடுக்குது. அது ஒரு ராமர் இல்ல, நாம எல்லோருமே ராமர்கள் தான். இந்த பிரபஞ்சம் தான் வசிஷ்டர் ரூபத்துல நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்படிதான் இதோட மீனிங். இப்போ மகாபலியின் கதை, இந்த மகாபலியுடைய கதை மூலமாக ராமருக்கு வசிஷ்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது முன்னாடி கொஞ்சம் சில சத்தியங்களை வசிஷ்டர் ஒரு முன்னாடியே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு அடுப்புல நீங்க விறகு போட 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 நெருப்பு அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறார். ஒரு அடுப்பு இருக்குன்னா அதுல நீங்க விறகு, காஞ்ச விறகு போட போட நெருப்பு ஃபயர் அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரி நமக்குள்ள ஆசைகள், கவலைகள் இதெல்லாம் நெருப்பு மாதிரி பிடிக்குது அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணும்? நெருப்பை குறைக்கிறதுக்கு விறகு எடுக்கணும். நீங்க விறகு போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க விறகு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நெருப்பு அதிகமாகிட்டே தான் போகும், கண்ட்ரோல் வராது. இப்ப நெருப்பு குறையணும்னா விறகை எடுத்துடணும், போடக்கூடாது. அப்படி ஆசைகள் அப்படிங்கிற விறகு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கவலைகள், துன்பம், இன்பம், எண்ணங்கள், இந்த நெருப்புலாம் இருக்காது, போயிடும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உறுதியான மனநிலை வேணும். இல்லைன்னா நீங்க ஆன்மீகத்தில் நிற்கவே முடியாது. ஒரு பழமொழியே உண்டு, அசைக்க 1000 பேர் வருவான், நீயா அசைகிற அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீங்க ஆன்மீகம்னு இல்லை, எந்த விஷயத்திலையும் அந்த விஷயத்தை அசைக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. அது 1000 பேர் வராமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அப்படியே சாஃப்டா நடக்குமான்னு அப்படிலாம் நடக்காது. ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவார், முரண்பாடுகள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை அப்படின்றார். இந்த வாழ்க்கையே, லைஃபே கான்ட்ரடிக்ஷன் தான், முரண்பாடுகள் தான். முரண்பாடுகளே இருக்கக்கூடாதுன்னா இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. நிறைய முரண்பாடுகள் இருக்கும், உங்களை நிறைய விஷயங்கள் அசைக்கும், நிறைய மாற்று கருத்துக்கள் வரும், எதிர்கருத்துக்கள் வரும், விதண்டாவாதங்கள் வரும். அதான் சொல்லுவாங்க, அசைக்க 1000 பேர் வருவான், நீயே அசைகிற. இதுதான் இங்க வசிஷ்டர் சொல்ல வரார். உன்னுடைய உள்ள உறுதி, இதுதான் முக்கியம். இந்த உள்ள உறுதி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அசைஞ்சிருவோம். நம்மளால ஒரு நிலையை அடையவே முடியாது. ஏன்னா இந்த சத்தியத்தை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நீங்க மனமற்ற நிலைங்கிறத பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அதை பிராக்டிஸ் பண்ணி அந்த நிலையில இருக்கும்போதுதான் யார் அசைச்சாலும் நம்ம அசைய மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வரலன்னா, ஒரு ஆளுக்கு பதிலாக 10 பேர் சொல்லும்போது நமக்கு ஒரு அசை வந்துடும். ஐயோ இது தப்பா இருக்குமோ, இந்த ஆன்மீகம் கரெக்டா இருக்காதோ அப்படி யோசனை வரும். யோசனை அசைய அசைய நம்ம அப்படியே முன்னாடியே போயிடும். அதான் அவருங்க உள்ள உறுதி அப்படிங்கிறது வசிஷ்டர் ரொம்ப ஆணித்தனமா சொல்றாரு.
ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகங்கிறது வெறும் புரிஞ்சுக்கிட்டு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, உயிர்னா என்ன, ஆன்மான்னா என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ப்ளே பண்றது, இவ்வளவுதான். நல்ல நெஞ்சூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நெஞ்சூரம் உள்ள மனிதன் தான் ஞானியாக முடியும். இன்னைக்கு ஒரு அசைவு, நாளைக்கு இன்னும் ஒண்ணு, அப்படியே மனம் அலபாஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்குள்ள அந்த பக்குவம் வராது அப்படிங்கிறார். அப்ப இந்த நெஞ்சூரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நெஞ்சுரம்னா எண்ணங்கள் இல்லாத மனம். அங்க அசைக்கவே முடியாது, அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு எல்லாரு கூடயும் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரு கூடயும் சகஜமா இருக்கிறாங்கன்னா அவங்களும் அசைகிறாங்க மாதிரி உங்களுக்கு தோணும் வெளியே இருந்து பாக்குறதுக்கு. ஆனா அவங்க அசைய மாட்டாங்க. நீங்க வெளிப்புற செயல்கள் பார்த்தா எல்லாரும் மாதிரி தான் இருக்கும். திருமூலர் சொல்றாரு இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊன் உடம்பு, ஆலயம். ஆன்னா ஆன்மா, லயம்னா கரைஞ்சி இருக்கிறது, அதுலயே லயிச்சு இருக்கிறது. இப்போ ஊன் உடம்புலதான் இருக்கும் ஒரு ஞானி இருக்கார். ஆனா அவர் எதில் லயிச்சிருக்காரு? அந்த உடம்பு செய்யற செயல்களிலேயே முழுக்க லயிச்சு செயல்படுறார். எல்லா செயலும் செய்வார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். சதையால் ஆன அந்த உடம்பு மூலமா என்னென்ன செய்யறாரோ அதில் ஆன்மாவாகிய தான் ஆலயம். ஆன்மா லயித்திருக்கக்கூடிய இடம், அதான் ஆலயம். அப்போ அப்படி இந்த உடல் செயலோடு ஒன்று வாழக்கூடிய ஒரு ஞானி எந்த செயலாலும் உடம்பால செய்வார். ஆனா அவர் வேற எங்கேயோ கவனமா விழிப்புணர்வோ சிதறாது. ஆலயமாக அந்த உடம்பு செய்யக்கூடிய செயல்களில் முழுக்க லயித்து போயிருப்பார். இதுதான் நெஞ்சுரம்னு பேரு. அப்ப ஃப்ரெண்டு கூட பேசுவாரு, குழந்தைங்க கூட விளையாடுவாரு, எல்லாம் செய்வார். ஆனால் அந்த ஆலயம் இருக்கும். ஆன்மா லயித்த நிலையில்தான் இருப்பார். அவர் விளையாடுறாரு, ஜாலியா பேசுறாருங்கிறதுனால அவர் அந்த விழிப்புணர்விலிருந்து நழுவிட்டாரு அப்படின்னா கிடையாது. அப்ப கம்ப்ளீட்டா செல்ஃப்ல தான் இருக்கு அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. இது சுயத்துலதான் இருக்கு. நீங்க சுயத்தில் இதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த உறுதி நிலையில் நின்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாம மேலோட்டமாக நீங்க பயணிச்சீங்கன்னா யாராவது உங்களை அசைச்சு தள்ளி போட்டு போயிடுவாங்க. ரமணாசிரமத்துல ஒரு டிவோட்டி வருவாராம். வந்து ரமணர் இருக்கிற காலத்திலேயே வருவாராம், வந்து தூங்குவாராம், தூங்கிட்டு கிளம்பிடுவாரு. இதை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருந்து ரமணர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பாருங்க, டெய்லி வராரு, தூங்குறாரு, போயிடுறாரு, தூங்குறாரு, போயிடுறாரு, ஒன்னும் தியானமும் பண்றது இல்ல, உங்க உபதேசத்தையும் கேட்கறது இல்ல. ரமணர் சொன்னாராம், யார் யார் தூங்குறாங்கிறத பாக்குறதுக்கா நீ ஆசிரமத்துக்கு வர அப்படின்னு கேட்டாரு. அவர் தூங்குறாரு தூங்கல அது டாபிக் இல்ல, நீ ஏன் அதை பாக்குற? பாருங்க மகான்கள் எப்படி கவனிக்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வர? உன்னுடைய ஊன் உடம்பில் நீ ஆலயம் லைத்தீரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருங்கிறத நீ கவனிக்காத. அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தான்னா உனக்கு விழிப்பு நிலை வராது, நீ இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படி சொன்னாராம். இப்படி நீங்கள் சுயத்தில் எவ்வளவு உறுதியாக நீங்க பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ள அந்த பக்குவம் வரும். அந்த தளர்வற்ற சுய முயற்சி ரொம்ப அவசியம். இத நிறைய விஷயங்கள்ல வசிஷ்டர் சொல்லுவாரு. ஒண்ணு வைராக்கியம் பாரு, வைராக்கியம் இருக்கணும்.
இது சாதாரணமா சொல்லுவாங்க. நீங்க ஏதோ ஒரு கலை கத்துக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு வைராக்கியம் வேண்டாமா? சும்மா சாதாரணமா 2 நாள் போயிட்டு அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு வைராக்கியம் வேண்டாமா இது செஞ்சாலும் அப்படின்னா? வைராக்கியமும் வேணும், ஞானமும் வேணும். மெய்யறிவு, ஞானம்னா மெய்யறிவு, அதுவும் வேணும். ஆத்ம பலம், ஆத்ம பலம்னா சுயத்தை பற்றிய பலம். அதாவது எனக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, இப்படி ஆத்மாவுடைய சக்திகள் அது இருக்குதானே. சச்சிதானந்தம் தான் பிரம்மம். பிரம்மத்தின் தன்மைகள் 3. சத் சித் ஆனந்தம். சத் என்றால் உண்மை, பிரம்மம் தான் உண்மை, நாமளும் பிரம்மம் தான். யாராவது ஒருத்தர் சொல்றாரு அப்படிலாம் பிரம்மெல்லாம் உண்மை இல்லைங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னா நீங்க பேசாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுற வேண்டியது. அவங்ககிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. நீ அப்படி சொல்லுவ, உனக்கு தெரியுமா, இப்ப மகான்கள்லாம் சும்மாவா, அப்படி வெளி சமூகத்தில் நீங்க அப்படி போய் பேசக்கூடாது. நம்ம குழுவுல பேசிக்கிடுறோம். பிரம்மம் சத்தியம்ங்கிறது உங்களை பொறுத்தவரை நம்பிக்கை கிடையாது, அதான் உண்மை. அப்புறம் சித்து, சித்துன்னா அறிவு. அறிவுதான் அன்பே சிவம், அறிவே சிவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனந்தம்னா அந்த மனதற்ற நிலை, அந்த ஆனந்தம், அந்த நிலையை நீங்க அனுபவிச்சீங்கன்னா அதான் ஆனந்தமா இருக்கும். இந்த ஆனந்தம்ங்கிறத நம்ம வாழ்க்கையில ஒரு இடத்துல சொல்லுவோம். நீங்க மனம், உடம்பு, சொந்த பந்தம், வீடு வாசல் எல்லாம் மறந்து ஆழ்ந்து தூங்கி முழிக்கும் போது ஆனந்தமா தூங்குனேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க இந்த மாதிரி தோற்றங்கள் இல்லையோ, எண்ணங்கள் இல்லையோ, அந்த நிலைதான் ஆனந்தமா இருக்கும். இப்படி சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த நெஞ்சுரம் வேணும், இந்த வில் பவர், மனம் உறுதியாக இருக்கும். அந்த உறுதி குறையவே கூடாது. இதுல ஆன்மீகத்தை பொறுத்தவரை நீங்களாக தான் உங்களை உயர்த்தி கொள்ளணும். இதை நம்ம மறுக்கவே முடியாது. இதுல நம்ம வேற ஏதாவது ஷார்ட்கட் கேட்கிறோம் அப்படின்னா குரு அடையாளம் காட்டுவார், ஒரு கைட்னஸ் கொடுப்பார், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். இதுல நீங்க சித்தர்கள்னா வென்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள். சித்தர்கள்னா ஏதோ நீங்க இந்த சித்துவத்தை பண்றவங்க இல்லை. நம்ம கூட மனசை ஜெயிச்சுட்டா நம்ம பேரும் சித்தர் தான். சித்தம்னா மனசுன்னு அர்த்தம். சித்தர்னா வென்றவர்கள், மனதை வென்றவர்கள். யாரெல்லாம் மனதை வென்றார்களோ அவங்க பேர் தான் சித்தர்கள். இந்த சித்துவத்தை பண்றது அது வேற, அது அதுக்கு கீழே, அது ஆன்மீகத்துக்குள்ளே வராது. மனதை வென்றவர்கள் தான் ஆன்மீகத்துக்குள்ள இருப்பாங்க. அதெல்லாம் மனசுக்கு கீழ்பட்ட விஷயம். மனசை ஒருமுகப்படுத்தி சித்துக்கள் பண்றது அது இடைப்பட்ட பயணம், அது ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ராகாது. ஆன்மீகம் என்பது மனதை வெல்வது மட்டும்தான். அப்ப இங்க வசிஷ்ட கிளியா சொல்லிடுறாரு, ஒருவன் தன்னை தன்னாலேயே தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற. எவ்வளவு பேர்னாலும் சொல்லி கொடுக்கலாம், கைட் பண்ணலாம். அதை நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எண்ணங்கள் பயன்படும். நீங்கள் பக்குவம் அடைய நீங்கள் நொடி வாழ்க்கைக்கு எண்ணமே பயன்படாது, எண்ணமே தேவையற்றது. அப்படி ஒரு கட்டமும் வரும். ஆரம்பத்தில் வந்துடாது, கொஞ்ச நாள் ஆகும். அதாவது தானாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நதி, அது நம்ம தெரியாம நான் தான் அந்த நதியை இயக்கிக்கிட்டு இருக்கேன், நமக்குள்ள ஒரு அறியாம இருக்கு. அது புரியறதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும், உடனே எல்லாம் புரியாது. நீங்க அது கொஞ்ச நாள் மன உறுதியோட
பிராக்டிஸ் பண்ண இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் தானாக நடக்குது. இது நம்மளுடைய முயற்சியால் நடக்கல, ஆனா முயற்சியால் நடக்கிற மாதிரி தெரியுது. அதுல டவுட்டே கிடையாது. நம்ம முயற்சியால் நடக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா உண்மை என்னன்னா தானாதான் நடக்குது, நம்ம முயற்சியால் நடக்கல. அப்போ இந்த சுய முயற்சி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் மனதில் இருந்து வெளியில வர்றதுதான். அதுக்குதான் நீங்க முயற்சி பண்றது. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. என்னால முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் பெரிய மகான்களுக்கு சொந்தம், இப்படி உங்களை தாழ்த்தி கொள்ளவே கூடாது. இதான் ஆன்மீகத்துல முதல் எதிரி. நம்மளால அது முடியாது. அதே மாதிரி வேறு சில விஷயங்களை நீங்க காதால கேட்கும் போது கொஞ்சம் மனசு அசைஞ்சிருது. ஓ, ஆன்மீகத்தை விட்டுட்டு அந்த பாதையில போலாமோ, கொஞ்சம் சித்துக்கள் கத்துக்கலாமோ, நம்மளும் ஏதோ கொஞ்சம் 4 பேரை மயக்க வைக்கலாமோ, கொஞ்சம் பயமுறுத்தலாமா, இப்படிலாம் ஆசைகள் வரும். இப்படி எதுலையுமே நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. என்னால முடியாது, எனக்கு வராது, அதெல்லாம் கஷ்டம், இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது வரவே கூடாது. உறுதியான நெஞ்சுரம் இருக்கணும். யார் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கிடலாம் என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், எனக்கு இதுல எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லை அப்படின்னு தான் எல்லா மகான்களும் சொல்றாங்க. மகான்கள் தன்னை மகானாக்கி கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு நிரூபிக்க அவங்க முயற்சி பண்ணவே இல்லை. நீங்க பத்திரகிரியாரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ராஜா. ராணியோடைய நகலாம் திருடி போயிடும். திருடங்க கொண்டு போயிட்டு கோவிலுக்குள்ள பட்டினத்தார் வந்து சமாதியில இருப்பாரு. அவர் கழுத்துல ஒரு செயினை போட்டு போயிடுவாங்க. ராணியோடைய வைர நெக்ல வைர மாலையோ ஏதோ ஒண்ணு. ஒரு எல்லளவும் அவர் வந்து சிந்திக்கவே மாட்டார் பட்டினத்தார். காவலாளிகள் திருடம்பாங்க, சரிப்பா ராஜாட்ட கூட்டு போறோம், சரி கூட்டு போ. ராஜா உடனே தீர்ப்பு சொல்லிடுவாரு, கழுகு மரத்துல ஏத்திருங்க அப்படின்னு. சரி ஏத்து. ஏன், என் செயலுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. பட்டினத்தார் தியரிட்டிக்கலா வாழ்ந்தவர் இல்ல, பிராக்டிக்கலா வாழ்ந்தவர். அப்புறம் கழுகு ஏத்துற மாதிரி ஏறியும் இவர் பெரிய சித்த புருஷர் ஞானி அப்படின்னு ராஜா காலில் விழுவாரு. சரி காலில் விழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாரு. எனக்கு இந்த ராஜா வாழ்க்கை வேண்டாம், உங்க பின்னாடி வந்துடுறேன். சிவன் சித்தம் அப்படி இருந்தா நான் என்ன செய்ய முடியும், பிடிக்க போச்சு பத்திரகிரியார். இதுல பட்டினத்தார் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. மன்னராக இருந்த பத்திரகிரியார் தான் பட்டினத்தார் காலில் விழுந்து என்னை சீடனா ஏத்துக்கிடுங்க. அப்ப குரு சீட உறவில் ரொம்ப வெளிப்படையான விஷயம், குருவுக்கு பங்கே இல்லை, முழு பங்கும் சீடன் கையில தான் இருக்கு. குரு ஜஸ்ட் சாட்சியா நிக்கிறாரு, அந்த ஆன்ம நிலையில சச்சிதானந்த நிலையில நிக்கிறாரு, ஒரு சாட்சியா இருக்கிறார். நம்ம அப்படி இப்படி அசைஞ்சா சுட்டி காட்டுறாரு, இதோட ரோல் முடிஞ்சு போச்சு. மற்றபடி முழுக்க சீடன் வசம்தான் இருக்கு. ஒரு சாதகன் முன்னேறுவது சீடனுடைய கையில தான் இருக்கு. அப்போ இந்த மனம்தான் உங்களுக்கு நல்ல நிலையும் கொடுக்கும், கெட்ட நிலையும் கொடுக்கும். இது ஆத்மசக்தி உட்பட்டு இந்த மனம் செயல்படும் போது உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும். ஆனால் ஆத்மசக்தி உட்படாமல் அது வேறு நிலை வீணாக போச்சுன்னா உங்களை தள்ளி விட்டுரும். அப்போ திருவிளையாடல்ல ஒரு பாட்டு வரும், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. இந்த அகிலம் எப்ப அசையும், நான் அசைஞ்சாதான் அசையும். என்னுடைய மனம் அசைந்தால் இந்த அகிலமே அசையும்.
இல்லைன்னா அசையாது. உங்களுக்கு அசைவு இருக்கான்னா அசைவு இல்லை. ஆன்மாவுக்கு எந்த அசைவும் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் அசையுதுன்னா உங்கள் மனம் அசையுது அப்படின்னு தான் அர்த்தம். பிரம்மம் அசையாது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா அசையுது அப்படின்னா உங்கள் மனம் நிறைவடையல, உங்க மனசு அறகுறையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க இன்னும் நிறைவடையல. இன்னும் எதை ஃபாலோ பண்ணலாம், யார் இதை பிராக்டிஸ் பண்ணலாம், இது கரெக்டா இருக்குமா, அது கரெக்டா இருக்குமா, இந்த குழப்பமாவே இருக்கு. இப்படி ஒரு மேலோட்டமான ஒரு முயற்சியில் மனம் நிறைவு அடையவே அடையாது. ஏன்னா இது நம்ம மறந்துடக்கூடாது. மன நிறைவு தான் ரொம்ப முக்கியம். மனநிறைவு இல்லைன்னா நீங்க அதை முழுமையா செய்ய முடியாது. முதல்ல உங்க மனம் நிறைவடையும். இவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி 2 பேர் வரலாம். நம்ம சொல்ற ஸ்பிரிச்சுவல் கேட்டு நல்லா இருக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி 2 பேர் வரலாம். ஆனா அது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றதுன்னா நிறைய பேர் வருவாங்க. அது நீங்க யோசிக்க கூடாது. நீங்க இந்த 2 பேரை மட்டும் தான் பார்க்கணும். 1000 பேரை பார்க்கவே கூடாது. இது புத்தர் சொன்னது. இதேதான் புத்தரும் சொன்னார். நீ ஒருவனையாக இருந்தாலும் பரவாயில்லை, தனி வழியில் போ. எல்லாரும் சொல்றாங்க நீ தப்பான வழியில போவாது அப்படின்னு புத்தர் சொல்லுவார். அதனால நமக்கு இங்க சர்டிபிகேட் தேவையில்லை, கூட்டம் தேவையில்லை. யாருக்கு அந்த புரிதல் ஏற்படணுமோ அந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த புரிதல் அவங்களுக்குள் தொடர்ந்து நடக்கும். நீங்க ஒன்னும் அந்த குரு சீட உறவை பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப ஒரு திருமணம் நடத்தி வைக்கிற தரகர் மாதிரிலாம் அங்க யாரும் தரகர்லாம் இடைத்தரகர்லாம் ஆன்மீகத்துக்கு அவசியமே இல்லை. ஒருத்தர் சொல்லக்கூடிய சத்தியங்கள் இன்னொரு மனதை பாதித்தால் அவர் மனமற்ற நிலையில் ஒரு வகுப்பு பண்ணார்னா அந்த வகுப்பு நிச்சயமாக பிறருடைய மனதை தைக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. அவர்களுடைய மனம் அமைதி அடையும். வகுப்பு எடுக்கிறவங்க மனமற்ற நிலையில் இருந்தால்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எல்லா கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ மனமற்ற நிலையில் வரக்கூடிய சத்தியங்கள் மனமுள்ள மனிதர்களை பக்குவப்படுத்தும். டவுட்டே கிடையாது. நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா, அவசியமே இல்லை. நான் செய்ய சொல்றவர் யாரோ அவர் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாரு. நம்மகிட்ட ஒண்ணும் கிடையாது. இதுல தெளிவா இருக்கணும். எல்லாத்தையும் எது இயக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. மூட்டையை வண்டியில் வை, தலைமையில் முக்கி சுமக்காதே, மனசேட்டையில் ஆவதில்லை, திருவருள் சித்தம் நடத்தி வைக்கும் சாதுவம் சொல்றார். இவாட்டுக்கு மூட்டை வண்டியில போட்டு நிம்மதியா இருப்பா, ஜாலியா இருப்பா, சந்தோஷமா இரு. தலையில வச்சுட்டு ஏன் முக்கி முக்கி சுமக்கிற? இவ்வளவு பேரை இழுத்துட்டு போற ட்ரெயின் உன்னை இழுக்காதா அப்படிங்கிறார். மனசேட்டையில் ஆவதில்லை. உன் மனசு 1000 சேட்டை பண்ணும். இதை கத்துக்கோ, அதை கத்துக்கோ, தலையில நெல்லு, இந்த சித்தி கத்துக்கோ, அப்படி போ இப்படி போ அப்படிலாம் சொல்லும். மனசேட்டையில் ஆவதில்லை. அதனால ஒண்ணும் நடக்காது. மனசால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் நடக்காது. திருவருள், திருவருள்னா இறைநிலை, அது எல்லாம் பார்த்துக்கும், எல்லாம் நடத்தும். நீ பேசாம இருந்தா போதும் அப்படின்னு சாதுவம் சொல்றாரு. அப்போ இந்த உலகெல்லாம் நான் சரி பண்ணணும், இந்த உலகெல்லாம் முள்ளா இருக்கு, இந்த உலகெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கல எந்த மகானும். எல்லா இடமும் முள்ளா இருக்கா, சரிப்பா நீ காலில் செருப்பு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ காலில் செருப்பு போட்டு நடந்துரு, எந்த முள்ளும் உன் காலை குத்தாது. இதுதான் சொல்றான். மன நிறைவு ரொம்ப முக்கியமானது. எப்ப மனநிறைவு வரும் தெரியுமா? நீங்க நினைக்கிற பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க.
அதனால மனநிறைவு உங்களுக்கு வரவே வராது. விருப்பமில்லாத நிலைக்கு நீங்க போகும்போதுதான் உங்களுக்கு மனநிறைவு வரும். மன நிறைவுன்றது நீங்க பாட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு போறதே இல்லை. எந்த விருப்பமும் இல்லாமல் நீங்க இருக்கிறது பேர் தான் மன நிறைவு. அப்ப நடக்காதன்னா நடக்கும். விருப்பம் இல்லாமல் நீங்க செயல்களை செய்யணும். நீங்க விரும்பி விரும்பி வேண்டி வேண்டி திங்க் பண்ணி அதை நாடக்கூடாது. உங்களுக்கு எது உங்ககிட்ட வருதோ அதை நீங்க அனுபவிக்கணும். அவ்வளவுதான். அது பேர் தான் மனநிறைவு. மனம் நிறைவான மனசு உள்ளவர்னு எப்போ சொல்ல முடியும்னா, எங்க அவர்கிட்ட என்ன வருதோ அதை அவர் செய்வார். அவர்கிட்ட வராதது பின்னாடி எல்லாம் அவர் ஓட மாட்டார், யோசிக்க மாட்டார், கவலைப்பட மாட்டார், சிந்திக்க மாட்டார். இதான் ரொம்ப முக்கியம். பற்று பந்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசு அலைகிறது, அதுதான் பந்தம் பற்று அப்படின்னு. அப்படி மனம் பற்று பந்தத்தில் இருக்கும்போது நிறைய தேடி அலைகிறாங்க மக்கள், எங்கெங்கயோ போறாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு மனக்குழப்பம் பட்டு வேதனைப்பட்டு உடலையும் கெடுத்து மனசையும் கெடுத்து எதுலுமே அவங்களுக்கு மனநிறைவு வர மாட்டாங்க. அந்த மனநிறைவு வராத காரணம் இந்த ஆசைகள் தான், வேற எதுவுமே இல்லை. தனக்கு நடக்கிற விஷயங்களை கடந்து அவங்க சிந்திக்கிறாங்க. என்ன நடக்குதுமோ அதை கடந்து சிந்திக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் வருது. எல்லாத்துலயும் சந்தேகம் வருது, அலைச்சல் வருது, பயம் வருது, கவலை வருது, இதெல்லாம் வந்துருக்கு. அப்ப நமக்கு என்ன? வைராக்கியம் இல்லை, ஆத்ம ஞானம் இல்லை. இது ரெண்டும் இல்லாதனாலதான் இந்த பிரச்சனை வருது. இப்ப இது ரெண்டும் இருந்தா இந்த பிரச்சனை வராது. எவ்வளவோ ஒருத்தர்கிட்ட செல்வம் இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம். ஆனா அவர் மனம் நிறைவடையல அப்படின்னா அவர் புவர் தான், ஏழை, பரம ஏழைன்னு அர்த்தம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் மென்டலி சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா அவரு ஒரு புவரான ஒரு ஆள் தான் அப்படிதான் சொல்றாரு. அப்போ மனம் அலைபாயிற வரைக்கும் உனக்கிட்ட அமைதி வராது. அப்போ மனம் நிறைவடையும் போதுதான் உனக்கு அமைதி வரும் அப்படிங்கிறார். அப்போ ஆசைகள் இல்லாத மனதிற்கு தான் முக்தி, மோட்சம் எல்லாம் கிடைக்கும். உண்மையில் முக்தி என்பது மனதுக்கே தவிர ஆத்மாவுக்கு அல்ல அப்படிங்கிறார். இது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம எல்லாம் ஆத்மா முக்தி அடையும்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, ஆத்மாவுக்கு முக்தியே தேவையில்லை, அது முக்தி நிலையில தான் இருக்கு. மனம்தான் முக்தி அடையணும். உண்மையில் முக்தி என்பது மனசுக்கு தானே ஒழிய ஆன்மாவுக்கு கிடையாது. இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் யோக வசிஷ்டத்துல மனம் பற்றி ஃபுல்லா பேசுறாரு வசிஷ்டர். ஆன்மாவை பத்தியோ பிரம்மத்தை பத்தியோ அவர் பேச மாட்டார் ரொம்ப. ஏன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிரச்சனை இல்லாததை பத்தி பேசக்கூடாது. எங்க பிரச்சனையோ அதை பத்தி தான் பேசணும். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடாது. நீங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு டாக்டர்கிட்ட போகவே கூடாது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நோயை பத்தி தான் பேசணும். அவர் உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படிதான் டாக்டர் கேட்பார். எந்த டாக்டரும் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கல்ல, நான் மருந்து தரேன் அப்படி சொல்ல மாட்டார். ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு இங்கேயே வந்தீங்க அப்படிதான் கேட்பாரு டாக்டர்.
அந்த மாதிரி வசிஷ்டங்க சொல்றாரு, முக்தி என்பது மனசுக்கு தானே ஒழிய ஆத்மாவுக்கு இல்லைங்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஆன்மீகத்துல எல்லாருமே ஆன்மா முக்தி அடையும், ஆன்மா முக்தி அடையுங்கிறாங்க. ஆன்மாவுக்கு முக்தி எல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா அது பந்தமே படல. பந்தப்படுறதும் மனசுதான், முக்தி அடையிறதும் மனசுதான். ஆன்மாவுக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் கிடையாது. இப்படி ஒரு தடுமாற்றம் அடையக்கூடிய மனசால இந்த முக்தி நிலையை அடைய முடியாது. அதனால நீங்க ஞானம் அடையணும் அப்படின்னா இந்த வைராக்கியம் கண்டிப்பா இருக்கணும், புத்தி அசையாம இருக்கணும். இப்படி ஒரு ஞானம் பெற்றவர் ஒரு கதைதான் மகாபலியுடைய கதை. இப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு தான் அவர் சொல்றார் இந்த கதையை. விரோசனன் அப்படிங்கிறவருடைய மகன் தான் மகாபலி. இவர் பாதாள லோகத்துல தானவர்களுடைய தலைவனாக ரொம்ப நாள் இருந்தார் இந்த மகாபலி. அப்போ பாதாள லிங்கத்துல பாதாள லோகத்துல இவர் என்ன பண்ணாருன்னா புலன்வழி இன்பங்களை ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் போக போக இந்த மகாபலிக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படியே புலன் இன்பங்கள்லயே நம்ம உணர்ந்துட்டு கிடக்குறோமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் குறைஞ்சு போச்சு. நீங்க புலன் இன்பங்களில் தொடர்ந்து பயணிக்க முடியாது, கொஞ்ச நாளில் அந்த ஆர்வம் குறைஞ்சிடும். அப்போது அவருக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சு, இப்படி நம்ம இந்த புலன் வழியாக உடல் ரீதியாக நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம், மனசுக்கு அடிமைப்பட்டு இயங்கிக்கிட்டே இருக்கோம். இது கடைசியில என்னதான் ஆகும்? நமக்கு ஏதோ சுகம்னு ஏதோ மனதில் ஏற்படக்கூடிய ஆனந்தத்தையும் அனுபவம், மனம் கொடுக்கக்கூடிய இன்பத்துக்காக நம்ம இப்படி அழைக்கிறோம். இது உண்மையிலே என்ன? நம்ம ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செய்யறோமே அப்படின்னு ஒரு முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு மகாபலிக்கு. நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து இந்த உடல் ரீதியான விஷயங்களையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது விட்டு வேற வழியே இல்லையா, வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரு வந்துருச்சு. அப்ப இந்த நுகர்ச்சினா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 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 நமக்கு டயர்டாகி இப்படி ஒரு எல்லா மனங்களையும் நம்ம பால்படுத்துறோம், எல்லாரையும் நாசமாக்கணும். ஒரு கட்டுப்பாடற்ற போக வேட்கையில் நம்ம வாழ்றோம். அப்போ இந்த பிறவியோட நோக்கத்துல நம்ம தப்பு பண்றோம் இல்லையா அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார் ராமனுக்கு. இப்படிதான் இந்த மகாபலி தன்னுடைய வாழ்க்கை அழிச்சுக்கிட்டே வந்தாரு. அப்போ மகாபலி என்ன பண்றாரு, அவங்க அப்பா விரோசன் கிட்ட கேட்கிறாரு, இப்படியே நான் ஒரு நாள் இன்பம் ஒரு நாள் துன்பம் இப்படியே அந்த பாதாள லோகத்துல அனுபவிச்சுட்டே இருக்கிறேன்னு, இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறாரு. எனக்கு இது மனம் குழப்பமா இருக்கு, ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்ல, இன்னொரு நாள் நல்லா இல்ல, அப்புறம் நல்லா இருக்கு, இப்படி கன்ஃபியூஸாவே இருக்கு, இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னாரு. அப்போ அவருடைய அப்பா, மகாபலியுடைய அப்பா விரோசன் சொல்றாரு, மகனே, எல்லா துன்பங்களுக்கும் குழப்பங்களுக்கும் முடிவிடம் என்பது உண்டு, இப்படியே இருக்காது இந்த நிலை, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா அது எங்க முடியுமோ அங்க பூமியோ விண்ணோ கடலோ மலையோ வானமோ நதியோ புனித தலங்களோ நீர்நிலையோ இல்லை. ஆத்ம ஞானத்தை சொல்றாரு. இந்த இன்பம் துன்பம்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ மாட்டிக்கிட்டன்னா உன்னை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவிடம் இருக்கு, அதான் மனநாசம், மனமற்ற நிலை. அந்த மனமற்ற நிலைக்கு நீ போகும்போது அங்க பூமின்னு ஒண்ணு தனியா உனக்கு தெரியாது, வானம்னு ஒண்ணு தெரியாது, கடல் மலை நதி புனித தலங்கள் ராமேஸ்வரம் அந்த மாதிரி எல்லாம் அலைகிறது,
அங்க எதுவுமே கிடையாது. அங்க ஞான ரூபமான ஒரு பிரபு இருக்கிறான். அந்த பிரபுதான் எல்லாத்தையும் செய்றார். பிரம்மத்தை சொல்றார், எங்கும் பறந்துள்ளார், எல்லாத்துக்குள்ளயும் அவர் தான் இருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை. அதனால அந்த ஒரு நிலைக்கு நீ போ அப்படின்னு மகாபலிக்கு அவருடைய தந்தை சொல்றார், விரோசன். அப்போ இந்த மனம்ங்கிற விஷயத்தில் நீ மாட்டுப்பட்டு அந்த பிடிப்பு நீ சிக்கி, நீ நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு 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 கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறிய. இந்த ஆன்மீகத்தின் உட்பொருளை நீ தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனமற்ற நிலைக்குள், எல்லா துன்பங்களுக்கும் முடிவு முக்தி தான். அந்த முக்தி சாம்ராஜ்யத்துக்குள் இருக்கிற பிரபுதான் பரமாத்மா. பரமாத்மான்னா பிரம்மத்தை சொல்றார். அதுல ஒரு அமைச்சர் யாருன்னா அறிவு சார்ந்த மனம். ஒரு ஞானிக்கு அறிவு சார்ந்த மனம் இருக்கும். திருமூலர் சொல்றார் இல்லையா, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிறார். அப்போ இந்த மனசை நீ ஜெயிக்கணும், ஆன்மீகத்துல வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு மகாபலிக்கு சொல்றாரு. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்பா. பிள்ளைக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. மகாபலியுடைய அப்பா பையனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ நீ பரம்பொருள் ஞானம் உனக்கு வரல, நீ கடவுளுடைய ஞானத்தை அடையல அப்படின்னா நீ என்ன பண்ண, ஒரு பாட்டை ஞானத்தை பிடிச்சுக்கோ, இன்னொரு பாட்டுல குருவை பிடிச்சுக்கோ, இன்னொரு பாட்டுல இந்த உலக வாழ்க்கையை நீ அனுபவி அப்படிங்கிற. ஏன்னா எடுத்ததும் மனம் எல்லாத்தையும் விட்டுறாது. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, ஒரு 3 பாட்டு இருக்கு, ஒரு பங்கை குரு கிட்ட ஒப்படைச்சிரு, ஒரு குருவை பிடிச்சுக்கோ, இன்னொன்னு ஞானத்தை பிடிச்சுக்கோ, இன்னொன்னு இந்த உலக வாழ்க்கையும் பிடிச்சுக்கோ. ஏன்னா குடும்ப வாழ்க்கை நமக்கு வேணும். இது யாருக்கு சொல்றாருன்னா அஞ்ஞானிகளுக்கு சொல்றாரு. சுத்தமா அவங்களுக்கு மனசுல பலமே இல்லை, ரொம்ப பலவீனமா இருக்காங்க, அவங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, கவலைகள் இருந்துகிட்டே இருக்கு, எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாட்டு கொடுக்குறாரு. ஏன்னா நீங்க அப்படிதான் ஓபன் பண்ண முடியும். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துன்னு சொல்லக்கூடாது, தப்பு, அது நடக்காது. நீ 2 பங்கு, ஒரு பங்கு குரு, ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பங்கு இந்த பலவீனமான வாழ்க்கை, 3ஐயும் வச்சுக்கோ. இது என்ன ஆகும், குரு ஞானம் ரெண்டும் உங்களுக்குள்ள ஒரு பிராக்டிஸ் கொடுக்கும். உங்களை அறியாமலே உங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை அது கொடுக்கும். அது கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னொரு பக்கமா உங்க மனம் அழகா பக்குவப்பட்டுக்கிட்டே வரும். அப்போ குரு சேவை டபுள் ஆயிடும், மோக வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சிடும். சரி பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் பக்குவம் அடையும் போது முழுக்க முழுக்க இந்த ஞான வாழ்க்கையும் சாஸ்திர வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப மேஜர் ஆயிரும். இப்படியே தான் இந்த ஆன்மீகத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முடியும் ஒழிய அப்படியெல்லாம் பறக்கலாம் முடியாது. எறும்பு மாதிரி ஊறி ஊறி ஊறிதான் நம்ம ஒரு நிலைக்கு நம்ம வரணும். இப்படி ஒரு சாஸ்திரங்கள் நிறைய நல்ல ஞான நூல்கள், மோட்ச நூல்கள் படிக்கிறது, ஆத்ம விசாரம் பண்றது, வைராக்கியம், இதெல்லாம் பண்ணணும். குரு சேவை, குரு கூட டீலிங்ல பேசுறது, கண்டிப்பா குரு வேணும். குரு இல்லாமல் ஆன்மீகத்தில் முன்னேறவே முடியாது. நமக்கு யார் குருவோ அவங்களுடைய இதுல இருக்கிற. அப்படி இருக்கும்போதுதான் உங்களுக்கு அந்த உயர்ந்த நிலை வரும். குருவை 3 நிலைகள் சொல்லுவாங்க.
சர்வங்கம் குரு பக்தி 3 நிலையில் நடக்கும். சர்வங்கமாக நீங்கள் குருவை நினைக்கிறது ஒண்ணு, சர்வாத்மாவாக நீங்க குருவை நினைக்கிறது, ஆத்மாவாக நினைப்பது. இப்படி 3 நிலைகள் இருக்கு. சர்வாங்க நிலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சர்வ அங்கமும் குருதான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பாவனை பண்ணி பிராக்டிஸ் பண்றது. எனக்கு குருதான் சர்வ அங்கம் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றது. அடுத்தது, அதாவது எது செஞ்சாலும் சரி அந்த குரு எல்லா இடங்களையும் என்ன இருந்து கவனிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வுல செய்யுது. அதான் சர்வாங்க குருநிலை அப்படின்னு பேரு. இரண்டாவது சர்வாத்ம குரு, அவர் ஆன்ம நிலையில் என்னோடு பயணிக்கிறார். நான் எது செய்தாலும் அவர் ஆன்ம நிதியில் என்னை கவனிக்கிறார் அப்படிங்கிறது இரண்டாவது. மூணாவது ஆத்ம நிலை. இதுலதான் நீங்களும் குருவும் வேறல்ல, 2 பேரும் சமநிலையில் பயணிக்கிறது. இப்படி ஒரு ஞான விசாரணை, சாஸ்திர விசாரணை, இது ரெண்டையும் சப்போர்ட்டா வச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த பலவீனமான மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு ஆன்ம நிலைக்கு மாறிடும். இதுதான் இந்த மகாபலியின் கதை. இந்த மகாபலியுடைய தந்தை இந்த டெக்னிக்கை தான் பையனுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால உனக்கு இந்த பாதாள லோகத்துல இப்படி போக வாழ்க்கை வாழ்ற, இத மாத்துறது டப்புனு மாத்த முடியாது. அதனால என்ன பண்ணு, நீ ஒரு சாஸ்திர ஞானம், ஒரு குரு, இந்த அட்டாச்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ பிராக்டிஸ் பண்ணனா இந்த இன்பம் துன்பம்ங்கிற இந்த மனம் பாயிற போக்கு நாளடைவுல உனக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த முக்திங்கிற மோட்சத்தை அடைஞ்சிடலாம். அதுதான் அதுக்கு வந்து முடிவு அப்படின்னு வசிஷ்டர் வந்து இந்த மகாபலியுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வை வச்சு ராமருக்கு இதை வந்து உபதேசிச்சு முடிக்கிறார். இதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நம்மள மாதிரி சாதகர்களுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மீகத்துக்குள்ள ஈடுபாடா வர்றது, எடுத்த உடனே வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மோட்ச நூல்கள், குருவுடைய அருள், இதை வச்சு சைட்ல பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி தேனை சேகரிக்குதோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத ராமருக்கு சொல்றாரு. அதனால ரொம்ப வீக் ஆகிட்ட, வெக்ஸ் ஆகிட்ட, தாழ்வு மனப்பானவிலாம் போகாத ராமா அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்லி ராமனுடைய மனதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்காக தான் வசிஷ்டர் இது சொல்றார். ஸோ இதுதான் இந்த மகாபலியின் கதை. நன்றி, வணக்கம்.